மலையில் வந்து வேலைவாய்ப்பு வந்து கம்மியாக இருக்குது. வேலைவாய்ப்பு உருவாக்க என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க? இங்கே பயிர் செய்ய முடியல. அப்போ இருக்க இங்கே இளைஞர்கள் என்ன பண்ணுறான், படிக்கிறதுக்கும் அவன் கீழே போக வேண்டியிருக்கு, வேலை செய்கிறதுக்கும் கீழே போக வேண்டியிருக்கு. கீழே போனால் கூட சொந்த மாநிலத்தில் போனால் கூட பரவாயில்ல, இவன் அருகில் இருக்கிற கேரளாவுக்கோ இல்லை மைசூருக்கோ கர்நாடகாவுக்கோ போகிறான். என்னென்னா அங்கே போய் இந்த 2 மாதத்துல தான் நான் மிளகு எடுக்கிறேன், 2 மாதத்துல தான் மரம் வெட்ட போகிறேன். போகிற பசங்களுக்கு எந்த பாதுகாப்பு இருக்கானே கிடையாது. அங்கே மரம் வெட்டும் போதோ இல்லை விலங்கு கட்டும்போது அடிப்படை இது இல்லாத ஏதாவது விலங்கு தெரிஞ்சால் கூட அங்கே எந்த பாதுகாப்பு. அந்த மாதிரி போகிறவங்கள நம்ம எப்படி இங்கே தங்க வைக்க, எப்படி இங்கே தங்க வைக்கணும், இங்கேயே தொழிற்சாலைகளை உருவாக்கும். என்ன மாதிரி தொழிற்சாலைகள் உருவாக்குன்னா, இங்கே நம்ம பார்க்குற பகுதியெல்லாம் மரவள்ளி கிழங்கு உற்பத்தி அதிகமாக இருக்குது. முதல்லலாம் கடுக்காய் இருக்கும், மிளகு இருக்கும். ஏன்னா இது உயரமான இருக்குது. சில இடங்களில் காப்பி கூட இருந்துருக்குது. இப்போ அதெல்லாம் ரொம்ப குறைவாகிடுச்சு. மக்காசோளம் இருக்குது. இப்போ மரவள்ளி ஃபேக்ட்ரி நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போகிறோம், இங்கேருந்து போய் ஒன்று ஆத்தூர் போகணும், இல்லை தலைவாசல் எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னா கள்ளக்குறிச்சி எடுத்துகிட்டு போகணும். இங்கேருந்து அவன் கீழே போகிறதுக்கு ஒரு மூட்டைக்கு அவன் லோடுக்கே 150 ரூபா வரைக்கும் செலவு பண்ண வேண்டியது. விவசாயிக்கு விளைபொருட்களே இல்லை. அதனால தான் எங்கள் கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றார், விவசாயிக்கு முழு காப்பீடு. இன்னொன்று இந்த தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுக்குறான். அது என்ன பண்ணுறான்னா சொந்த கட்சிக்காரனுக்கு மட்டும் கட்டி கொடுக்குறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உன் கட்சிக்காரனு கூட்டணி கட்சிக்காரனு கூட நீ கொடுக்கறதில்ல. அப்போ எது இது மக்கள் போய் சேர்ந்தது? இப்போ நம்ம வர மட்டும் யோசிச்சு போகிறோம். ஆனால் நம்ம வந்து கொள்கையிலே சொல்லிடுவோம், கட்சி தலையீடு இல்லாத அரசியல் நிர்வாகம்னு எங்கள் கட்சியினுடைய கொள்கை கோட்பாட்டிலே இருக்குது. புரியுதா? அதெல்லாம் நம்ம செய்வோம். அது மாதிரி நீங்கள் ஒரு சாதி சான்றிதழ் வாங்குறீங்க, ட்ரைபிள்னு சாதி சான்றிதழ் வாங்குறது பெரிய போராட்டமாக. காரணம்னா ஒரு சாதி சான்றிதழ் வாங்குறது 10,000 20,000 வரைக்கும் லஞ்சம். எங்களுக்கு இதை வச்சு பணம் அடிக்க நோக்கம் இல்லை. அப்போ அவங்களுக்கு அடிப்படை உரிமைகளை மறுக்கப்பட்டிருக்குது, அடிப்படை வசதிகள் மறுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பண்ணினாவே எளிமையாக அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு முதல்ல வடைய வைக்கணும். விழிப்புணர்வு அடைய வச்சாவே என் நிலை இது இல்லை, இப்போ இருக்கிற நிலையை விட நம்ம அதிகமாக படித்து போக முடியும். அதுக்கான படிப்புக்கு ஏற்ற வேலை, வேலைக்கு ஏற்ற சம்பளத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறையை நம்ம அமைச்சு தர முடியும். இது வெற்றி கழகம் உறுதியாக செய்யும். அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். எல்லா கட்சி நிர்வாகிகளும் என்ன சொல்கிறான்னு கேட்போம். நீங்களும் தெரிஞ்சுக்குவாங்க அவங்க என்ன திட்டம் வச்சுருக்காங்க, மக்களுக்கு என்ன பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. நம்ம கேட்போம். வந்து நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.